ஹாய் ஹலோ வெல்கம் பேக் சந்தியா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொங்கல் செய்ய போகிறோம். பொங்கல் வந்து பச்சரிசியில் தான் செய்வாங்க. நான் வந்து சாமரிசி எடுத்திருக்கேன். சாமரிசி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ரெண்டையும் ஊற வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா வாஷ் பண்ணி ஊற வைங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பொங்கலுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு, தண்ணி வச்சாச்சு, நல்லா உலை கொதிச்சிட்ருக்கு. நம்ம அரிசி வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மூடி போட்டுடலாம். வாசனைக்கு ஏலக்காய் 3 நம்ம போட்டுக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் வந்து வற்றி நல்லா ஆயிடுச்சு. நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எடுத்துக்கலாம், சக்கரை எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் நாட்டு சக்கரை 1 கப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல பொங்கல் ரெடி ஆயிரும். பொங்கல் கலர் வந்துருச்சு. வாசனை சூப்பரா இருக்குங்க. பொங்கல் பக்கத்து அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து தாளித்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து முந்திரி, பிஸ்தா, கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம அதோட போட்டு வறுத்துக்கலாம். பொங்கலுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து போட்டால் தான் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா வணங்கிருச்சு. நம்ம பொங்கலோட சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் தம் விட்டுட்டு பொங்கல் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து சாமரிசியில் நம்ம ஒரு இனிப்பு பொங்கல் செஞ்சாச்சு. பாருங்கள், செஞ்சு ரெடியாக இருக்குது. பாரம்பரியமான சாமரிசியில் நம்ம பொங்கல் செஞ்சிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.